கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 61:7 வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லெச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அருமையானவர்களே, இந்த நாடினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வெட்கத்தை மகிமையாய் மாற்றுகிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் த காட் who turns shame to glory என்று சொல்லலாம். வெட்கம் என்பது சாத்தான் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஒரு ஆயுதமாகும், ஒரு சதியாகும். இந்த வெட்கம் வரும்போது நாம் தகுதியற்றவர்களாய் மாறிவிடுகிறோம், அன்புக்கு பாத்திரவான்களாக இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம், மறக்கப்படுகிறோம். இந்த வெட்கம் எதனால் வருகிறது? நம்முடைய பாவங்களினாலே, தவறுகளினாலே, மீறுதல்களினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, நம்முடைய வைராக்கியமான தவறான தெரிந்து கொள்வதினாலே வந்து விடுகிறது. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை வெட்கத்திலே அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக மகிமையை அவர் தருகிறவராயிருக்கிறார். வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வெட்கப்பட்டவர்களை எல்லாரையும் ஆண்டவர் மகிமைக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஆசை ஆவல் என்ன? நம்மை வெட்கத்திலிருந்து தூக்கி மகிமையின் கிரீடத்தினாலே முடிசூட்ட அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே புழுதில் இருக்கிற நம்மை அழகு உள்ளவர்களாக, பாடல் பாடுகளாய் மாற்ற விரும்புகிறார். இந்த திருமறை வசனத்தை வைத்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த நாட்களிலே, எதிர்காலங்களிலே உங்கள் வெட்கம் மகிமையாக மாறும். அருமையானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெட்கத்தின் வஸ்திரங்களை நம்மை விட்டு நீக்குகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை வெட்கத்தோடு அவர் விட்டு விலகிறவர் அல்ல. சகரியா 3:3-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கு ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக குற்றம் சாட்டப்படுகிற நிலையில் இருக்கிறான். அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி ஆண்டவர் அவனை கனத்துக்குரியவராய் மாற்றுகிறார். அருமையானவர்களே, வெட்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும் அல்ல, தேவ பிள்ளைகள் அல்ல. யோவேலின் புஸ்தகம் 2:26-27 வாக்கியத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவர் நம்மை கழுவும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கத்துக்குரிய கரைகள் மாறிவிடுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது 51 சங்கீதத்திலே 7 சொல்கிறார், ஆண்டவர் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்த பனி போல மாறுகிறதாக அவர் எழுதுகிறார். சங்கீதம் 51 சங்கீதத்திலே 7. இளைய குமாரனுடைய வரலாறு அல்ல ஓமை நம்ம நன்றாக தெரியும். லூக்கா 15:11-24 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இளைய குமாரன் அவன் மகிமையை இழந்தான். அவனுடைய வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானம் வந்தது. ஆனால் தன் தகப்பனை நோக்கி அவன் வந்த பொழுது தகப்பனாகிய கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனை கனம் பண்ணுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் பழி சொல்லை மாற்றி நம்மை அங்கீகாரம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அதாவது பழிச்சொல் என்பது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. ஆனால் ஆண்டவருடைய மகிமை என்பது நிரந்தரமாகும். ரோமருக்கு நிருபம் 8 நீங்கள் 18 வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 8:18. அங்கே ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அவர் புழுதியிலிருந்தும், ஏன் படுகொலியிலிருந்தும் அவர் நம்மை தூக்கி அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து வருகிறார். இதை யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா?
113ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 113ஆம் சங்கீதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனத்திலே, வேத வசனத்திலே 7:8 இப்படி சொல்லுகிறது. 7:8 என்ன சொல்லுகிறது என்றால், அங்கே அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். 5 வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் தள்ளப்பட்ட மக்களை எல்லாம் அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அதாவது பலவீனர்களை, மதியினர்களை எல்லாம் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கலாம். அந்நாளை நீங்கள் திருமறைகளை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-20 வரை வாசித்தால், இதோ நிந்தையின் பாத்திரமாயிருந்த அந்த அந்நாளை, அவமானத்தின் பாத்திரமாயிருந்த அந்நாளை, பாடுகளின் பாத்திரமாயிருந்த அந்நாளை ஆண்டவர் சாமுவேலை கொடுத்து அவளை கனத்துக்குரியவளாக கர்த்தர் மாற்றினார். 3ஆவதாக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அவமானத்தை அவர் மதிப்பு உள்ளவதாக மாற்றுகிறார். அதாவது டிஸ்கிரைஸ் டு டிகினிட்டி என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஆண்டவரை தன்னுடைய நெருக்கங்கள், வேதனைகளில் யார் யார் தேடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் அவமானத்திலிருந்து, அவகீர்த்தியிலிருந்து அவர் கனத்துக்குரியவராய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகத்திலே 34ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அங்கு சொல்லப்படுகிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 34ஆம் அதிகாரம். அந்த 34ஆம் அதிகாரத்திலே 5 நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. அதே சமயத்தில் தேவனுடைய மகிமை அங்கே உடைந்த பாத்திரங்கள் மேலே அங்கே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கு இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் உடைந்து போகிற நம்முடைய பாத்திரங்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய சரித்திரத்தையே அவர் மாற்றுகிறார். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். அவமானத்தினாலே, வெட்கத்தினாலே குறுகி போன யோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து இரட்டிப்பாய் அவனை கனம் பண்ணினார். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு கனத்தை கொடுப்பாரே தவிர வெட்கத்தை, அவமானத்தை கொடுப்பதில்லை. அங்கே ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் வெட்கப்படு போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக ரோமர் 10:11 வாசிக்கிறேன். அங்கே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். யோனத்தானுடைய மகனான மேவிபோசேத் அவன் அவமான நிலையிலே இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய தாசனாகிய தாவீது தன் சிநேகிதனான யோனத்தான கொடுத்த உடன்படிக்கைக்காக அந்த மனிதனை உயர்த்தினார். வெட்கத்துக்கு பதிலாக கனமாக உயர்த்தப்பட்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் வருகிற காலங்களிலே, வருகிற மாதங்களிலே, வருகிற வருடங்களிலே இந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். 4ஆவதாக ஆண்டவர் நமக்கு புதிய அடையாளத்தையும் மகிமையும் தரப்போகிறார். அதாவது a new identity and glory என்று சொல்லலாம். இந்த புது அடையாளம், மகிமை எப்படி வரும்? இன் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் பொழுது, அர்ப்பணிக்கும் போது புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 பாருங்கள்.
பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் நம்மை புதிய நாமத்தை சொல்லி அழைக்கிறவராயிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் எடுங்கள், 62ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 62ஆம் அதிகாரத்திலே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிற 2வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் நமக்கு புது நாமத்தை தந்து கனம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, நாம் எப்போது ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அந்த சமயத்திலே நமக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், அங்கே மகிமை நம்மை சூழுகிறது. 1 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 பேதுரு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாடணிக்கிற உங்களை சீர்படுத்தி அங்கே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவர் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை நிலைப்படுத்துகிறவராயிருக்கிறார். எபேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 13 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 அவர் நம்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் முத்திரை போடுகிறார் என்கிற பொருளில் வருகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படியானால் ஆண்டவர் நம்மை அவமானத்தினால் அல்ல, தன் தூய ஆவினாலே மீட்புக்கென்று முத்திரை போடுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாபேஸ் என்பவன் அவன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று தாய் சொல்கிறார். அதே யாபேசு ஆண்டவரிடத்திலே போய் நெருங்கி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது அவனை எல்லாரை காட்டிலும் கனத்துக்குரியவனாக மாற்றினார். அந்த தேவன் உங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். 5வதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சிகள் வழியாக நம்மை விரோதிக்கிறவர்கள் பரியாச பண்ணுடைய வாயை அவர் அடக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சாட்சிகளை வைத்து பலருடைய, அதாவது நிந்திக்கிற அவமானப்படுத்துகிற மக்களுடைய வாய்களை அடக்கிறவராயிருக்கிறார். 126ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 126ஆம் சங்கீதத்திலே 1, 2, 3 வாசித்து பாருங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பன காண்கிறவள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவமானத்தில் இருக்கிற மக்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை இது. கர்த்தர் யுத்தம் செய்தார். யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14 இதை காண முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் குறுக்கிடும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், நம்முடைய நீண்ட கால அவமானங்கள், வேதனைகள் மாறிவிடுகிறது. நீங்கள் இதை திருமறையில யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1-9 வரை வாசித்து பாருங்கள். பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகள் இருந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்த போது அவருடைய நிந்தைகள், நெருக்கங்களெல்லாம் மாறி விடுவிக்கப்பட்டவனாக அவன் மாறிவிடுகிறான். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே இதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விரோதிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார்.
அருமையான லூக்கா நற்செய்தியினால் 1ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை வாசித்து பாருங்கள். எலிசபெத், அவளுடைய வாழ்க்கையிலே அவமானம், அதே சேர்த்த நிந்தை இருந்தது. ஆண்டவர் அங்கே யோவான் சானகன் என்ற ஒரு குமாரனை கொடுத்து அவளுடைய வயதான காலத்தில் நிந்தை, அவமானத்தை அவர் நீக்கினார். இதுவரையில் நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தையின் வஸ்திரங்களை மாற்றுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழி சொல்லை மாற்றி அங்கீகாரம் உள்ளவராய் மாற்றுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவகீர்த்தியை, அவமானத்தை மாற்றி கனத்துக்குரியவரை மாற்றுகிறார். ஆண்டவர் நமக்கு புதிய அடையாளத்தையும் மகிமையும் தருகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிற சாட்சிகள் விரோதிகளுடைய வாய்களை அடக்கக்கூடியதாக மாறுகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த புது மாதத்திலே, இந்த புது மாதத்தின் முதல் நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தை, அவமானங்கள், வெட்கத்தை மாற்றி நம்மை மகிமையால் மாற்றப் போகிறார். அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவரை தேடி பாருங்கள். ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய மதியினத்தினாலே, கீழ்ப்படியாமையினாலே, எங்கள் மீறுதலினாலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வெட்கத்தை, அவமானத்தை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் சந்தித்தோம். சிலர் இதை அந்தரங்கத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே வெளிப்படையாக இந்த அவமானங்கள் காணப்படுகிறது ஐயா, வெட்கங்கள் காணப்படுகிறது. நீர் கல்வாரியிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தி மடிந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த மகிமை நிமித்தம், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தம் எங்களுடைய அவமானத்தை மாற்ற ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த புது மாதத்தின் முதல் நாளில் இருந்து ஆண்டவரே, வருகிற மாதங்களிலே, வருகிற வருடங்களிலே, வருகிற காலங்களிலே வெட்கமானது மகிமையாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.